வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக ஆனந்தி ராஜேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எக்ஸ் தளத்தில் மோடியின் குடும்பம் என்ற அடைமொழியை நீக்குங்கள். பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுற்றதால் திராவிட மாடல் அரசு இன்னும் பல புதிய திட்டங்கள் கொண்டு வரவுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் தடுப்பு மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து இரண்டாவது நாளாக இன்றும் முதலமைச்சர் ஆலோசனை. அரியலூர், பெரம்பலூர் உட்பட 12 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போது இருந்தே தொடங்க வேண்டும். சென்னையில் 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்கூட்டியே தொடங்குகிறது. வரும் ஜூன் 20ஆம் தேதி தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வரும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாடு விவசாயிகள் ஒன்றுபடுவார்கள். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் எச்சரிக்கை. ஏற்கனவே மீத்தேனுக்கு ஒப்பந்தம் போட்டவர், டெல்டாவை அழிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் என்பதை இன்றும் டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை. எனவே மீண்டும் இந்த நிலைக்கு தள்ளப்படுமையானால் வருகிற 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு 14ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சிபிசிஐடி அதிகாரிகள் அனில்குமார் ஆஜராகாததால் மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவு. வரும் 23ஆம் தேதி நடைபெற்ற இருந்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு ஜூலை 21ஆம் தேதிக்கு மாற்றம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. வரும் 14ஆம் தேதி முதல் தமிழக பதிவெண் அனுமதி சீட்டு பெறாத ஆம்னி பேருந்துகள் இயக்க அனுமதி கிடையாது. தமிழக போக்குவரத்து துறை அதிரடி அறிவிப்பு. ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் என கூறி பலரிடம் பணம் பறித்த மோசடி செய்த தம்பதி இருவருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தஞ்சை நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாமிற்குள் நுழைந்த மக்னா காட்டு யானை. அச்சத்தில் சுற்றுலா பயணிகள் தலைதெறிக்க ஓடியதால் பரபரப்பு. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மாணவி செல்வராணி குடும்பத்துக்கு 30 லட்சம் நிவாரணம். மற்ற இருவரின் குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். வனத்துறையினர் அலட்சியத்தால் விளைநிலங்களில் யானைகள் நுழைவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பக்ரீத் பண்டிகையொட்டி களைகட்டியது வேலூர் பொய்கை மாட்டு சந்தை. குர்பானி கொடுக்க மாடுகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்ற இஸ்லாமியர்கள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வாரணாசி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தால் பிரதமர் மோடி தோற்றிருப்பார். ரபரேலி தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேச்சு. ஆந்திரா முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவிக்கு உற்சாக வரவேற்பு. ஒடிசா முதலமைச்சராக மோகன் சரண்மஜி தேர்வு. பாஜகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இன்று பதவியேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகை பிரியா ஆனந்த் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து உற்சாகம். T20 உலகக்கோப்பை போட்டித் தொடர் இன்று நடைபெறும் போட்டியில் அமெரிக்காவை எதிர்கொள்கிறது இந்தியா. இந்திய கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக குர்பிரீத் சிங் நியமனம். சுனில் சேத்ரி அண்மையில் ஓய்வு பெற்ற நிலையில் அறிவிப்பு.